ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இந்த மாதிரி கிளைமேட்டில் தேயிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம தேயிலை பறிக்கும் போது நமக்கு ரொம்ப சலுப்பு தெரியாது. ஸோ இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எப்படி கொழுந்துருக்குறாங்கன்னு காமிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். இந்த மாதிரி சின்ன கத்தி வச்சுருப்பாங்க. இந்த கத்தியில் வந்து இந்த பச்சை பசேல்னு இருக்க அந்த தலையை மட்டும் பறிப்பாங்க. இது ஃபுல்லாக பறித்து ஒரு பஞ்சாக இவங்க முதுகில் ஒரு பேக் மாட்டியிருப்பாங்க. அந்த பேக்கில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. அது ஓரளவுக்கு வெயிட் சொன்னதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் அதை போட்டுட்டு திரும்ப வந்து இந்த தேயிலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறிப்பாங்க. இந்த ப்ராசஸிங் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நடக்கும். ஸோ எங்கள் காட்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தேயிலை இருந்ததுனால நான் அதை பார்த்து எடுத்தேன். இவங்க 2 பேரும் இந்த தேயிலையெல்லாம் பறித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான இடத்துல போட்டுருவாங்க. அதாவது காத்தோட்டமான இந்த மாதிரி இடத்துல போட்டாங்க அப்படின்னா அது ஹீட்டெல்லாம் போய் ஒரு 3:30 மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக லாரி வரும். அதில் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து அந்த தேயிலை ஃபுல்லாக நிறச்சி அதை வந்து அனுப்பிடுவாங்க. அது டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு போயிடும். அதோடவே நான் முருங்கைக்காய் வந்து தோட்டத்தில் அதிகமாக வளர்ந்துருச்சு. நானும் தங்கச்சியும் குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா முருங்கைக்காயும் வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்துட்டோம்.